ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். இன்னைக்கு ரியல்மி கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக ரியல்மி நார்சோ 50i பிரைம் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கான ஃபீச்சரோட இருக்கா? ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வருது, நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த புது ஸ்மார்ட் ஃபோனை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இந்த ரியல்மி நார்சோ 50i பிரைம் பேர் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ப்ரைஸிங் என்னமோ கம்மி தான். அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது லுக் வைஸ் நார்மல் ஆர்டினரி அவங்களுடைய ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு டிசைன் தான். அந்த ஃப்ளாஷ் லைட்கான ஒரு டிசைன் கொடுப்பாங்களே, அதிலே லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாதிரியான ஒரு டிசைனில் தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. மற்றபடி கலர் ஆப்ஷன் 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ அண்ட் கிரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன். 182 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.5 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வருது. அந்த வகையில் லுக் பார்க்கும்போது ஒரு ஆர்டினரியான லுக் தான். அண்ட் பில்டு குவாலிட்டியுமே ஒரு ஆர்டினரியான பில்டு குவாலிட்டி தான். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பில்டு குவாலிட்டி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் லுக் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஓகேவான ஒரு டிசைன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அடுத்து அப்படியே மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இருக்கு. ஸோ ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கூட கிடையாது, ஜஸ்ட் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது, ஆர்டினரி சார்ஜர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸுக்கு யூனிசா கூடிய T612 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் MediaTek கூடிய எந்த சிப்புக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா MediaTek Helio G85 அந்த சிப்செட்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதை விடவுமே சுமாராக தான் இந்த சிப் நமக்கு பண்ணி கொடுக்கும். அந்த வகையில் கேமிங் எல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் நார்மல் யூசேஜ், டே டு டே யூசேஜுக்காக வேணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த சிப்செட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் கேமிங் எல்லாம் விளையாடுவீங்க அப்படின்னும் பட்சத்தில் இது உங்களுக்கு செட் ஆகாது நண்பா. வேற ஏதாவது பார்க்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மொபைலுக்கான கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் ஒரே ஒரு கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் டே லைட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் நமக்கு கொடுத்துருக்காங்க. Android 11 மேலே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங்னு பார்க்கும்போது 3GB 32GB பேஸ் வேரியன்ட் 8000 செக்மெண்ட்டுக்கும் 4GB 64GB வேரியன்ட் 9000 செக்மெண்ட்டுக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா, ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கக்கூடிய யூசேஜுக்கு அட்லீஸ்ட் 4GB ரேமாவது வேணும். ஸோ 4GB 64GB வேரியன்ட் இருக்கு. அந்த வேரியண்ட்டை இவங்க 9000 அப்படின்ற மாதிரியான பிரைசிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 9000 செக்மெண்ட்டுக்கு இப்போ வரப்போகிற Flipkart பிக் பில்லியன் டே சேல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஒரு சில 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம கிடைக்குது இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் ஒரு சில AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கூட இந்த 9000 செக்மெண்ட்டுக்கு இந்த Flipkart பிக் பில்லியன் டே சேல் ஆஃபரில் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த சுமாரான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த 9000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி நார்சோ 50i பிரைம் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வாங்கணும்? அதே மாதிரி இந்த ஆஃபர் சேல் இல்லாமல் நார்மல் டைம்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 4GB வேரியண்ட்டை செல் பண்ணக்கூடிய அந்த 9000 பிரைசிங்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 இல்லை ஒரு 2000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இதை விட இன்னும் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனோட இன்ஃபேக்ட் நமக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே கிடைக்கும், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும், ஓரளவுக்கு கேமிங் விளையாடுற மாதிரியான சிப்செட் கிடைக்கும், 50 மெகா பிக்சல் கேமரா கிடைக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு AMOLED டிஸ்பிளேயோட கூட இந்த 10,000 11,000 செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்ல இருக்குது. ஸோ அப்படிலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா, அந்த அளவுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணல. ஸோ அதனால என்னுடைய ஒரு சஜஷன் இல்லை ஒப்பீனியன் எப்படி வேணாலும் எடுத்துங்க. இந்த ரியல்மி நார்சோ 50i பிரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த செக்மெண்ட்டுக்கு சூஸ் பண்றதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பிரைசிங் போட்டு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரியல்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரியல்மி நார்சோ 50i பிரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா? பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, இல்லை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பிரைசிங் போட்டு இன்னும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா? நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.